தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. சில நேரங்களில் நம்முடைய கனவுகள் பலிக்கிறது. அதாவது விடிகால ஒரு 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், 3 to 4 கோசல முகூர்த்தம் என்கின்ற பொதுவாக ஒரு மனிதன் தூங்கி எழுந்து போதுங்க 1.5 மணி நேரம் அவனுக்கு கனவுகள் உண்டாகுமாமா. நமது ஆழ் மனதில் உள்ள எண்ணங்களின் வெளிப்பாடுகளே கனவுகளாகும். ஒரு விஷயத்தை நம்ம நிறைய சிந்தித்து இருந்தோம்னா அது நமக்கு இரவு நேரங்களில் கனவாக பிரதிபலிக்கும். ஒரு கனவாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு 1.5 மணி நேரம் உதயமாகும். ஒரு சில கனவுகள் சொல்ல முடியுங்க, ஒரு சில கனவுகள் சொல்ல முடியாமல் என்ன கனவு கண்டோன்னு தெரியாமல் மறந்து போகுங்க. பொதுவாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனிதனுக்கு 1.5 மணி நேரம் கெட்ட கனவோ நல்ல கனவோ அவர்கள் என்ன எண்ணங்களுடன் உறங்குகிறார்களோ அதற்கு தகுந்தாப்புல போல் அந்த கனவுகள் பிரதிபலிக்குங்களாமா. நம்முடைய சிந்தனை செயலும் ஒரு முகப்பாட்டின் இருக்கும்போது நேரம் நன்றாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று கனவுகள் பலிக்கும் காலத்தில் நல்லதையே நினைத்து நல்லதையே கனவாகவும் கண்டு நம்மை பெற வேண்டுங்கன்றது இறைவனுடைய பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பொதுவாக நம்ம நல்ல கனவு வரணுங்க, எந்த பாதிப்பு இல்லாமல் உறக்கம் வரணும் அப்படின்னு என்ன பண்ணணுங்க, உங்களுடைய குலதெய்வத்தையே நீங்கள் வழிபாடாக வச்சுக்கலாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, சென்னகேச பெருமாள் அப்படின்னா ஒரு 27 முறைங்க. அதையே சொல்லி போட்டுங்க, எனக்கு எந்த பாதகமும் இல்லாமல் நான் நல்லபடியாக வச்சிரு இறைவா அப்படின்னு சொல்லி போட்டு உறங்கணுங்க. இதை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல கனவு நல்ல உறக்கங்களாகப்பட்டது வருங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.